Hi friends, welcome to Zenith's World. இன்னைக்கு நம்ம 3 யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா, இந்த மாதிரி கேரி பேக்கை நம்ம பசங்கள்கிட்ட சில நேரம் கொடுத்து விட இல்லை இந்த மாதிரி முடிச்சு போட்டு கொடுத்தோம்னா சரியாவே இருக்காது. இதை எப்படி ஈஸியாக முடிச்சு போடுறதுன்னு ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன் பாருங்க. இந்த மாதிரி சுற்றிட்டு அதை இப்படி உள்ளே எடுத்துட்டிங்கன்னா நல்லா லாக் ஆகிடும். கீழே விழவே விழாது. நம்ம எங்கேனாலும் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நம்ம ரெண்டாவது டிப் போகலாம். ஹாட் பேக்கர் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால கொஞ்ச நாள் ஆனோன்னு அதில் ஸ்மெல் வரும். நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்கு ஒரு சூப்பர் டிப் சொல்கிறேன் பாருங்கள். நல்லா கொதிக்க வச்சு ஹாட் வாட்டர் எடுத்து அந்த ஹாட் பாக்ஸில் ஊற்றிடலாம். அது கூடவே நம்ம சமைக்கு யூஸ் பண்ணுறது தூளுப்பு இருக்குது பாருங்கள், அதையும் இதோட போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு லேசாக குலுக்கி விடுங்க. சைடில் இருக்க அழுக்கு எல்லாமே வெளியே வந்துடும். இந்த மாதிரி குலுக்கி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுறலாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம அதை திறந்துட்டு அந்த தண்ணியை நல்லா அலசி கீழே ஊற்றிடுங்க. இப்போ கீழே ஊற்றிட்டோன்னு நம்ம ஒரு க்ளீனான டவலை வச்சு அழகாக தொடச்சி எடுத்துட்டோன்னா அதில் இருக்க ஸ்மெல் எல்லாமே போயிடும். ஹாட் பாக்ஸ் நல்லா புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நம்ம மூணாவது டிப் போகலாம். இந்த சாத்துக்குடியெலாம் நம்ம அதை உரிக்கிறதுக்கு உள்ளேயே நம்ம விரல்லாம் மாதிரி கட்டாயி வலிக்கும். இது ஈஸியாக சொல்கிறது பாருங்கள். இந்த மாதிரி நடுவில் கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம பின்னாடி ஒரு லேசாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அந்த சொலையெல்லாம் ஈஸியாக வந்துடும் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதையும் சொலைய இந்த மாதிரி பின்னாடி லேசாக அழுத்தம் கொடுங்க. அப்படியே தனியாக சொலைய எல்லாம் அழகாக ஈஸியாக எடுத்துடலாம். 5 கிலோ சாத்துக்குடினா கூட 5 நிமிஷத்தில் நம்ம அழகாக இதை உரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம உரிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.